டைம் சொல்லும்போது அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் அட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கணும், இல்லைன்னா குறுகிய நேர இடத்திற்கு அது பொருந்தும். சரிங்களா? அதுவே இன்னொன்று தெளிவாக சொல்லணும்னா, ஒரு கிளாக்கோட டைமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைனா ஹாலிடேவை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், இல்லை ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் நைட்டு, நூன் இது மாதிரி சொல்லும்போது நீங்கள் அட் யூஸ் பண்ணலாம். த ட்ரெயின் லீவ் அட் 5:30. ட்ரெயினை 5:30க்கு கிளம்புது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது என்ன செய்கிறோம்? அட் 5:30ன்னு கிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஈட் லன்ச் அட் நூன். நான் நூன் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நூன் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் பிஸி அட் தட் மூமெண்ட். அவங்க அந்த நேரத்தில், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னு சொல்கிறோம். த லைட் வெண்ட் ஆஃப் அட் த எண்ட் ஆஃப் த ஷோ முடியும் போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களா? ஸோ அப்போ அட் யூஸ் பண்ணணும். ஹீ லெஃப்ட் அட் த டைம். அந்த நேரத்தில் அவன் கிளம்பிட்டான். அப்போ அட் த டைம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஹி வாஸ் நாட் தேர் அட் த டைம். அவன் அங்கே